ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தால் சாவல், ஜீரா ரைஸ் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறக்கும், இல்லைனா யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செய்யறதுக்கு இந்த டேஸ்டியான ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ் செய்யறதுக்காக அரிசி ஊற வச்சுக்கலாங்க. அதுக்காக நான் ஒரு 2.5 கப் போல நார்மலான நம்ம சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சிருக்கேன். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கிறேன். நான் 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ அரிசி ஊறட்டும். தால் சாவல் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் போல துவரம்பருப்பு, 1/4 கப் போல பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். 2 டைம் நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிட்டு நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ பருப்பை நல்லா அலசிட்டேன். 4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பருப்பை அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா நுரைச்சி வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா நுர கட்டி வந்துருச்சுன்னா நமக்கு மேலே ஆடை மாதிரி பருப்பில் கட்டாது. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துடும். பருப்பு வெந்து வரக்குள்ள நம்ம ஜீரக சாதம் ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செய்கிறதுனாலும் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோடவே 2 பிரியாணி இலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு 6-7 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கக்கூடாது. இப்போ இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 கப் போல் அரிசி ஆட் பண்ணியிருக்கேங்க. நார்மலான அரிசிங்கிறனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி 5 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 2 கப்புங்கிற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசியோ இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸோ யூஸ் பண்ணும்போது 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. அவ்வளோதான். உப்பு நல்லா உரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த பக்கம் நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். ரொம்ப நைஸும் ஆகக்கூடாது, ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் தால் சாவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். 1 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா நம்ம பருப்போடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை அடுப்பில் வச்சு பருப்போடவே நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பருப்பு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம தால் சாவலுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. பேனில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குவோம். இதோடவே 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம்.
1 டேபிள் ஸ்பூன் போல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்துடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் லைட்டாக நிறம் மாதிரி வர மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இதோடவே 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ சேர்த்துற மிளகாய் பொடி நல்ல கலருக்காக தான். நம்ம தால் சாவல் லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும் பார்க்குறக்கு மேலே. இப்போ நம்ம பருப்போட நம்ம கடைசி தாளிப்பை கொடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தால் சாவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கிறேன். கலந்து விட்டுறலாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக தாபா ஸ்டைல் தால் சாவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தால் சாவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றக்கும் புலாவ் வெரைட்டிஸ் ஜீரா சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான், இறக்கி வச்சுருவோம். இந்த பக்கம் நம்ம ஜீரா ரைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. நம்ம நார்மலான ரைஸில் தான் செஞ்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஜீரா ரைஸும் தால் சாவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு இதே போல் ஜீரா ரைஸும் தால் சாவலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.